இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுதப் பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அறிவியல் பலகை கேளுங்க. இந்த வாரம் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சி. காமாட்சி காமாட்சி, அது சரி, அது 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 சரி கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா என்ன, நான் தானே எப்போதும் லேட்டா வருவேன், இன்னைக்கு என்ன கண்ணம்மாவை காணோம்? கண்ணம்மா வந்துட்டீங்களா, வரலையா? ஐயோ, 2 ரூமும் பூட்டி இருக்கே, அப்ப கண்ணம்மா வரலையோ? காமாட்சி காமாட்சி, கண்ணம்மா வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு, அதுவும் லேட்டா வரீங்க நீங்க? ஆமா காமாட்சி, காலையிலே இன்னைக்கு வண்டியில செல்ஃப் எடுக்கல, பேட்டரி ஏதோ வீக் ஆயிடுச்சு போல இருக்கு. நானும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு என்னால கிக் ஸ்டார்ட்டும் அடிக்கவே முடியல. உங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க போனை எடுக்கவே இல்ல. என்ன பண்ணீங்க காமாட்சி? அச்சச்சோ, எனக்கு போனா பண்ணீங்க நீங்க? அதை ஏன் கேக்குறீங்க கண்ணம்மா, அது ஒரு பெரிய கதை. என் போனு பேட்டரி வீக் ஆயிருச்சு, அதனால சார்ஜே நிக்கிறது இல்ல. அதனால காலையிலே போன் ஆஃப் ஆயிருச்சு கண்ணம்மா. அப்படியா? அதானே நானும் போன் பண்ணி பண்ணி பார்த்தேன். உங்களை வர வழியில என்னை பிக்கப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில ஆட்டோ பிடிச்சி இப்பதான் வந்து சேர்றேன். இன்னைக்கு என்ன
எனக்கும் வண்டியில பேட்டரி வீக் ஆயிருச்சு, உங்களுக்கும் போன்ல பேட்டரி போயிருச்சு. என்னன்னு தெரியலையே. இன்னொரு கதை வேற இருக்கு கண்ணம்மா. காலையில வீட்ல வால் கிளாக்ல செல் போயிருச்சு கண்ணம்மா. கடைசியில நேரம் ஆகலன்னு நினைச்சிட்டு நான் வாட்டுக்கு மெதுவா கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு பேட்டரியில கண்டோன்னு நினைக்கிறேன். ஆமா காமாட்சி. எனக்கு வழக்கம் போல ஒரு டவுட் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த பேட்டரி நமக்கு இவ்ளோ தூரம் முக்கியமா இருக்கே, இந்த பேட்டரிங்கிறது என்ன? பவரை தயாரிச்சு கொடுக்குதா இல்ல இருக்கிற பவரை ஸ்டோர் பண்ணி கொடுக்குதா கண்ணம்மா? நீங்க வேற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தானே, எனக்கு சரியா பதில் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ட்ரோன்ல இருந்து போன் வரைக்கும், டேப்லெட்ல இருந்து ஆட்டோமொபைல்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்மளோட பவர் தேவைகளுக்கும் பவர் பேக்கப்க்கும் நீங்க சொன்ன மாதிரி பவர் ஸ்டோரேஜுக்கும் இந்த பேட்டரிஸ் யூஸ் ஆகுது. ஆனா பேட்டரிங்கிறது பவரை அதுவா தயாரிக்கல. நீங்க இந்த ஆற்றல் அழிவின்மை விதி படிச்சிருக்கீங்க தானே? சொல்லுங்க பாப்போம். அப்பாடா, நல்ல வேளை கஷ்டமான கேள்வி எதுவும் கேட்டு நேயர்கள்ட்ட என்னை அசிங்கப்படுத்திருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். எனக்கு தெரியும் கண்ணம்மா, சொல்லட்டுமா? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலா மாற்ற முடியும். சரி கண்ணம்மா, பேட்டரியில இருக்கிற ஆற்றல் எந்த ஆற்றலா மாறுது? காமாட்சி, நம்ம பேட்டரியில வேதி ஆற்றல் மின் ஆற்றலா மாறுது. ஆற்றல் அப்படிங்கிறது பொதுவா நம்ம எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு உபகரணம் கருவி எடுத்துக்கிட்டாலும் அது வேலை செய்யறதுக்கு தேவையான சக்தி, அததான் நம்ம ஆற்றல்னு சொல்றோம். இப்ப எப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிடுறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு இயந்திரமோ அல்லது உபகரணமோ அது வேலை செய்யறதுக்கான ஆற்றல் ஏதோ ஒரு வகையான ஆற்றல்ல இருந்து இன்னொரு வகையான ஆற்றலா மாற்றி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் உபகரணங்கள் எல்லாத்துக்குமே மின் ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. இந்த மின் ஆற்றலானது வேற பல ஆற்றல் வடிவங்கள்ல இருந்து மின்னாற்றலா மாத்தி நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நம்ம பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, நமக்கு இபி சப்ளை கிடைக்குதுல, அங்க என்னென்ன வகையான ஆற்றல்கள் மின்சார தயாரிப்புக்கு பயன்படுத்துறாங்க நம்மளோட எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலமா? சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கூட நம்ம நேர்லயே பாத்திருக்கோமே. இந்த டேம்லலாம் இருந்து வரக்கூடிய தண்ணியில இருந்து எடுக்கிற ஆற்றலை நீர்மின் சக்தி திட்டம்னு சொல்றோம். அப்புறம் இந்த நிலக்கரியெல்லாம் வச்சு அனல்மின் சக்தி திட்டத்தை தயாரிக்கிறாங்க. கூடங்குளம் கல்பாக்கத்துலலாம் அணுமின் சக்தி நிலையம்லாம் வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆற்றல் மாற்றம் நடக்குது கண்ணம்மா? காமாட்சி, இந்த எல்லா வகையான மின்சக்தி திட்டங்களையுமே பொதுவா அடிப்படையா இருக்கக்கூடியது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிதான். இதை பயன்படுத்தி என்ன பண்றோம், பெரும்பாலும் இயக்க ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுறாங்க. நம்ம இந்த இயக்க ஆற்றலை பெறுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, அணைக்கட்டுகள்ல தேக்கி வச்சிருக்க தண்ணி வெளியேறும்போது அந்த விழுகிற தண்ணி கொடுக்கக்கூடிய இயக்க ஆற்றல் மூலமா அதை மின்னாற்றலா மாற்றோம். அதே அனல் மின் சக்தி இதுல எல்லாம் என்ன செய்யறோம்னா, நிலக்கரிய எரிக்கிறது மூலமா நீராவிய உற்பத்தி செஞ்சு அந்த நீராவியில கிடைக்கிற விசை மூலமா இயக்க ஆற்றல் கிடைக்குது. அத நம்ம மின்னாற்றலா மாத்துறோம். அதே மாதிரி அணுமின் சக்தி திட்டத்திலயுமே அணுவை பிளக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய அபரிமிதமான வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நம்ம இயக்க ஆற்றலா மாத்துறோம். அந்த இயக்க ஆற்றல்ல இருந்து மின்னாற்றலா மாத்துறோம். சோ பொதுவா நம்ம இந்த மாதிரி அதிக அளவிலான மின்சார தேவைகள் இருக்கிற இடத்துல மின் உற்பத்தி திட்டங்கள் இது எல்லாத்துக்கும் அடிப்படையா அமைஞ்சிருக்கிறது இயக்க ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுறது தான். அந்த மாதிரி பெரிய மின் உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து மின்சாரத்துறையோடைய சப்ஸ்டேஷன் சொல்லக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு கொண்டு அங்கிருந்து கன்சியூமருக்கு பவர் நமக்கு கிடைக்குது. இது மூலமா நமக்கு அன்றாட தேவையான அதிக அளவான மின்சாரத்தை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு கிடைக்குது. ஆனா அப்படி இல்லாம சின்ன சின்ன பொருள்கள்ல போர்ட்டபிளா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பொருள்கள், நம்ம கையில எடுத்துட்டு போற செல்போன் மாதிரி, கேமரா மாதிரி, ட்ரோன் மாதிரி, லேப்டாப், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், இது போக ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அல்லது மின்வாரியத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நம்ம பயன்படுத்தி எப்போதும் மின்சக்தியை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படியான வேற இடங்களுக்கு நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட்டபிளா இருக்கக்கூடிய எனர்ஜியை ஆற்றலை தர்றதுதான் இந்த பேட்டரிஸ் அல்லது செல்ஸ். இது நமக்கு பயன்படுது. சரி காமாட்சி, வண்டி இல்லாம ஆட்டோ பிடிச்சு வந்ததுல ஒரே டயர்டா இருக்கு, தலை வேற வலிக்குது. டீ குடிக்கலாம்னா நம்ம சாலாக்காவையும் காணமே, மணி ஆகலையன்னோ? எப்போதும் டீ கொண்டு வர நேரம் தான் ஆயிடுச்சு போல கண்ணம்மா. ஆனா என் வாட்ச்ல இன்னும் நேரமே ஓடலையே. ஐயோ, இந்த செல்லும் போயிடுச்சு கண்ணம்மா. சில பொருள்ல எல்லாம் பேட்டரின்னு சொல்றாங்க, சில பொருள்ல செல்லுன்னு சொல்றாங்க. இப்ப கூட நான் வாட்ச்ல செல் போச்சுன்னு தான் சொன்னேன். செல்லுனா என்ன, பேட்டரினா என்ன? செல் அப்படிங்கிறது ஒரே ஒரு தனி மின்கலம் காமாட்சி. அதாவது ஒரு மின்கலத்துல ஒரு நேர்மின்முனை ஒரு எதிர்மின்முனை, இது ரெண்டும் ஒரு எலக்ட்ரோலைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஒரு செல் அல்லது ஒரு மின்கலம் அப்படின்னு சொல்றோம்.
இதுல நமக்கு ரொம்ப குறைந்த அளவு மின்னழுத்தம் தான் கிடைக்கும். 0.5 வோல்ட், 1 வோல்ட், 2 வோல்ட் அந்த மாதிரி மிக குறைந்த அளவு மின்னழுத்தம் அல்லது வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு அதிகமான வோல்டேஜ் தேவை அப்படிங்கும்போது என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி பல செல்களை இணைக்கிறது மூலமா நமக்கு அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி பல செல்கள், பல மின்கலங்களோட தொகுப்பை தான் பேட்டரின்னு சொல்றோம். ஓ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்கா? இப்பதான் கண்ணம்மா எனக்கு புரியுது. சாலாக்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு, இருங்க நான் கதவை திறந்துட்டு வரேன். காமாட்சி டீ கொண்டு வந்திருக்கிறேன், குடிச்சிட்டு வேலையை பாருங்க ஆறுறதுக்குள்ளேயும். வாங்க சாலாக்கா, என்ன இன்னைக்கு லேட்டு? ஏன்க்கா என்னாச்சு? அது ஏங்க காமாட்சி கேக்குறீங்க? அடுப்பு எரியவே மாட்டேன்ருச்சு. அதுல உள்ள பேட்டரி சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது போல இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பெட்டி பட்டி வாங்கிட்டு வந்து பத்த வச்சோம். அது ஏதாவது வேற ஏதாவது செய்ய முடியுமா? அதுல இருந்து அந்த பேட்டரியை போன் மாதிரி சார்ஜ் போட முடியுமா? சாலாக்கா, நீங்க சொல்றத பார்த்தா உங்களோட ஸ்டவ்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரியானது திரும்ப ரீசார்ஜபிளா இருக்காது. அது யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கக்கூடிய அந்த செல் டைப்பா தான் இருக்கும். அது என்ன மாடல், என்ன சைஸ்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? அதுல இருக்கிற என்ன பேட்டரின்னு தெரியல மேடம். டீ சாப்பிட்டு நீ அந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க மேடம், நாங்க கழட்டி தரோம் பாருங்க மேடம். சரிக்கா. சரி சாலாக்கா, நாங்க கேண்டீன் வரையில அதை பாக்குறோம். அது என்ன பேட்டரின்னு தெரிஞ்சுனா கூட நம்ம ஆன்லைன்ல கூட ஆர்டர் போட்டு வாங்கி தரலாம். என்ன கண்ணம்மா? ஆமா காமாட்சி. கண்ணம்மா, எனக்கு இப்ப சாலாக்கா சொன்னதுல இருந்து அடுத்த டவுட் வந்துருச்சு. இப்ப ஒரு சில செல்ஸ் எல்லாம் நம்ம சார்ஜ் பண்றோம், மறுபடி அதை யூஸ் பண்றோம். ஆனா ஒரு சில செல்லாம் யூஸ் அண்ட் த்ரோவா தூக்கி போடுற மாதிரி தானே இருக்கு. அது ஏன்? காமாட்சி, இந்த செல் அல்லது பேட்டரியில 2 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு பிரைமரி செல், இன்னொன்னு செகண்டரி செல்னு சொல்றோம். இந்த பிரைமரி செல் அப்படிங்கிறது என்னன்னா, அது திரும்பவும் அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒரு முறை உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பிரைமரி செல்னு சொல்றோம். இந்த செகண்டரி செல் அல்லது செகண்டரி பேட்டரிங்கிறது என்னன்னா, அதுல திரும்ப திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணி உபயோகப்படுத்த முடியும். அதுதான் நம்ம சொல்ற மாதிரி நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்றது, கேமரால யூஸ் பண்றது, டாய்ஸ்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் செகண்டரி செல் டைப்புக்குள்ள வரும். அது போக நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வகைகளும் எல்லாமே திரும்ப திரும்ப அது சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சில பொருள்கள் தேவைப்பட்டா நம்ம மாத்திக்கலாம். அதுல இருக்க எலக்ட்ரோலைட்டு இதெல்லாம் நம்ம மாற்றுறது மூலமா நம்ம நீண்ட காலத்துக்கு அதை பயன்படுத்த முடியும். இதெல்லாம் செகண்டரி செல் வகைகள் அப்படின்னு சொல்றோம். ஓ, அப்படியா கண்ணம்மா? இந்த பேட்டரி எல்லாம் எப்ப கண்டுபிடிச்சாங்க? இந்த பேட்டரியை கண்டுபிடிச்சவரு இத்தாலி நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் அலெசாண்ட்ரோ வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதமான கருத்து. அதாவது அவர் கண்டுபிடிச்சத வோல்டாயிக் பைல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க, பேட்டரிங்கிற பேர் இல்லாம. வோல்டாவா? அவர் பேரை வச்சுதானே நம்ம வோல்ட்டுங்கிற அழகே சொல்றோம். கரெக்டா சொன்னீங்க காமாட்சி. அவர்தான் முதல்ல செப்பு மற்றும் துத்தநாகத்தினால ஆன 2 தகடுகளை இடையில ஒரு கார்ட்போர்ட் இல்லைன்னா ஒரு துணிய வச்சு அத வினிகர் இல்லைன்னா சால்ட் வாட்டர் உப்பு தண்ணிக்குள்ள முக்கி வச்சு முதல்ல ஒரு மின்கலத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது அறிவியல் துறையில சொல்லப்படக்கூடிய முதல் பேட்டரி. ஆனா தொல்லியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேட்டரிகளோட கண்டுபிடிப்பும் பயன்பாடும் இன்னும் ரொம்ப முன்காலத்திலிருந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சான்றா 1938 ஈராக்ல இருக்க பாக்தாத் பக்கத்துல ஒரு தொல்லியல் ஆய்வு நடத்தினப்ப ஒரு பேட்டரி மாதிரியான மின்கலம் மாதிரியான அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு செப்பு கலனுக்குள்ள ஒரு இரும்பு துண்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. இதுதான் ரொம்ப புராதனமான ஒரு பேட்டரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு பார்த்தியன் பேட்டரின்னு சொல்றாங்க. இது சுமாரா 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதோடைய மின் உற்பத்தி திறன் 1.1 வோல்ட்ல இருந்து 2 வோல்ட் வரைக்கும் இருக்கலாம். பேட்டரிய கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன கண்ணம்மா சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையா? உண்மைதான் காமாட்சி. ஆனா இதுல இன்னொரு கருத்தும் நிலவுது. என்னன்னா, இந்த பேட்டரி, அதாவது இந்த பார்த்தியன் பேட்டரின்ற ஈராக்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பேட்டரி ஆற்றல் தேவைக்கானது தானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா எகிப்தியர்கள் 4300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செம்பு மேல ஆன்டிமனி அப்படிங்கிற உலோகத்தை முலாம் பூசி பயன்படுத்தி இருக்கிறாங்க. முலாம் பூசுறதுன்னா இப்ப இந்த கவரிங் நகைக்கெல்லாம் மேல பூசுறாங்களே, அத சொல்றீங்களா? அதேதான் காமாட்சி. பாபிலோனியர்கள் முதல்ல இந்த முறையில நகைகளுக்கு தங்க முலாம் பூசி பயன்படுத்தினதா தொல்லியல் சான்றுகள் இருக்காம். அப்படித்தான் இந்த பார்த்தியன் பேட்டரியும் கூட வெள்ளி முலாம் பூசுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஒருவேளை தங்கம் வாங்குறதுக்கு வசதி இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவே இதை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ கண்ணம்மா? ஆமா காமாட்சி. அப்பலேந்தே இந்த ஆபரணங்கள்லாம் செஞ்சு பயன்படுத்திருக்காங்க இவ்வளவு தொழில்நுட்பத்தோட. அப்ப இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் பெண்கள் தான் காரணம்னு சொல்றீங்களா கண்ணம்மா?
நிச்சயமா காமாட்சி, இத நீங்க வேடிக்கையா நகைக்கான தேவையா சொன்னாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆட்டோமொபைல்ஸ்ல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த லெட் ஆசிட் பேட்டரிய முதல்ல வடிவமைச்சவங்க மார்த்தா சி வெஸ்டன் அப்படிங்கிற ஒரு பெண் தான். கண்ணம்மா, நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல படிச்சேன். அவர் பேர் கூட கேஸ்டன் சொல்லி சொன்னாங்க. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் தான் வந்து இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி எல்லாம் கண்டுபிடிச்சதா நான் படிச்சேன். ஆனா நீங்க இப்ப வேற மாதிரி சொல்றீங்களே. அதுவும் சரிதான் காமாட்சி. ரீசார்ஜபிள் பேட்டரியான அந்த லெட் ஆசிட் பேட்டரிய முதல்ல வடிவமைச்சவர் நீங்க சொல்ற அந்த பிரெஞ்சு அறிஞர் கேஸ்டன் தான். ஆனா ஆட்டோமொபைல்ஸ்ல இன்னைக்கு நம்ம 2 வீலர், காரு, பஸ், பைக்கு, ட்ரெயின் வரைக்கும் எல்லா விதமான வாகனங்களையும் பயன்படுத்தக்கூடிய அந்த வடிவத்துல லெட் ஆசிட் பேட்டரிய வடிவமைச்சவங்க தான் இந்த மார்த்தா அப்படிங்கிறவங்க. இவங்க 1859 அவங்களோட 17வது வயசுலயே இந்த வடிவமைக்கப்பட்ட லெட் ஆசிட் பேட்டரிக்கு பேட்டன்ட் வாங்கியிருந்திருக்காங்க. 17 வயசுலயா? உண்மையிலே இப்ப இவங்க சிங்கப்பெண் தான். கண்ணம்மா, இந்த லெட் ஆசிட் பேட்டரி சொன்னீங்கல்ல, இது போக வேற என்னென்ன வகையான பேட்டரிஸ்லாம் இருக்கு? பேட்டரிஸ்ல நிறைய வகைகள் இருக்கு காமாட்சி. இப்போ நம்ம வீட்ல எந்தெந்த பொருள்கள்ல எல்லாம் பேட்டரி உபயோகப்படுத்துறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். டார்ச் லைட்டு, வால் கிளாக்கு, டிவி, ஏசி ரிமோட்டு, பிளாஷ் லைட்டு, லைட்டர்ஸ், கை கடிகாரம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தானே நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைமரி செல் வகையில வரும். இதெல்லாம் நம்ம ஒரு முறை உபயோகிச்சு தூக்கி போடக்கூடிய அந்த டைப். இந்த ரீசார்ஜபிளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்லுங்க. நம்ம எப்போதுமே கையில வச்சுக்கிட்டு இருக்க மொபைல் போன்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா, ரிமோட்ல உபயோகப்படுத்தக்கூடிய இந்த விளையாட் ஜாமா, வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல அந்த டாய்ஸ், இதெல்லாம் போக இப்ப எல்லாருமே வந்து இந்த பேட்டரியில இது பண்ற வாகனங்களுக்குலாம் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தானே பயன்படுத்துறோம். சரியா சொன்னீங்க காமாட்சி. இது போக இந்த டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சின்ன சின்னதா நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் வகையரா இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் யூபிஎஸ், மெட்டல் டிடெக்டர்ஸ், இது மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம இது யூஸ் பண்றோம். இப்ப இது போக நம்ம மருத்துவ உபகரணங்கள்ல அதிக அளவுல இந்த பேட்டரிஸ் பயன்படுது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, நமக்கு வந்து காய்ச்சல் வந்தா வச்சு பாப்பாங்கல்ல டெம்பரேச்சர் சென்சார்ஸ், அந்த சென்சார்ஸ், அதுக்கப்புறம் பிரஷர் சென்சார்ஸ், டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய பிரஷர் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வெயிங் மெஷின்ஸ், டிஜிட்டல் வெயிங் மெஷின்ஸ், இசிஜி, குளுக்கோமீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை அளவு பார்க்கக்கூடிய மீட்டர்ஸ், அப்புறம் பேஸ் மேக்கர்ஸ் வரைக்கும், அதாவது நம்ம மனிதர்களுடைய உடம்புக்குள்ளேயே பொருத்தக்கூடிய பேஸ் மேக்கர்கள் வரைக்கும் பேட்டரிஸோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பேஸ் மேக்கரோட பேட்டரிக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் வாரண்டி கூட கொடுக்கறாங்க. இந்த பேஸ் மேக்கர் கருவிங்கிறதே வந்துட்டு நம்ம இதயத்துக்கு பொறுத்துறது தானே, அதுக்கு போய் வாரண்டி கொடுக்கறாங்களா? அப்ப ரிப்பேர் ஆச்சுன்னா என்னங்க நம்ம பண்ணுவாங்க? அதெல்லாம் ரொம்பவே மைன்யூட்டா சிறப்பான செயல்படக்கூடிய பல முறை சோதனை செஞ்சு பார்த்த பேட்டரிஸ் தான் இந்த பேஸ் மேக்கர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அதுக்கு தைரியமா வாரண்டியும் கொடுக்கறாங்க காமாட்சி. இது போக பாதுகாப்பு சம்பந்தமான துறைகள்லயும் பேட்டரிஸ் அதிகமா யூஸ் பண்றோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ், அப்புறம் பாம் ஸ்குவாட் யூஸ் பண்ணுவாங்களா அந்த டிடெக்டர்ஸ், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி டூல்ஸ், நம்ம ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்க இருக்கக்கூடிய கேம்ப்ல யூஸ் பண்றதுக்கான டூல்ஸ் வகைகள், அவங்களுக்கு தேவையான ரேடியோ கம்யூனிகேஷன், நைட் விஷன் டிவைசஸ், அதாவது இரவுல கூட அவங்க பார்க்கறதுக்கு தேவையான கருவிகள், ரேடார் கம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கிறதுக்கு தேவையான ரேடார், அதுக்கு அப்புறம் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்குமே பேட்டரிஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு புயல் வரப்போகுது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா அத்தியாவசிய பொருள்களா மேலை நாடுகள்ல எல்லாம், அமெரிக்கா இது மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் திடீர்னு சூறாவளி வரும், புயல் வரும், ஏதாவது ஒரு அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து இந்த பேட்டரிஸை தான் முதல்ல வாங்கி வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா எது இருந்தாலும் இல்லாட்டியும் தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷனுக்கு அவசியம் வந்து பேட்டரி தேவையா இருக்குது. கண்ணம்மா, அப்புறம் இந்த சந்திரயான் 3 விண்கலத்துக்கு கூட பேட்டரிஸ்லாம் பெல் கம்பெனில இருந்து கொடுத்ததா படிச்சேனே, அதெல்லாம் என்ன டைப்ல வரும் கண்ணம்மா அந்த பேட்டரிஸ்லாம்? காமாட்சி, இந்த மாதிரி விண்வெளி கலங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ் எல்லாம் பெரும்பாலும் நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸா இருக்கும். அது போக என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் அண்ட் ஷேப்பை பொறுத்து பல வகையான பேட்டரிஸ் பயன்படுத்துவாங்க. பொதுவா இந்த விண்வெளி கலங்கள்ல பயன்படுத்துற பேட்டரிஸ் எல்லாம் உறுதியானதா இருக்கணும். ஏன்னா அதுல அங்க இருக்கக்கூடிய ரொம்ப அதிக அளவிலான வைப்ரேஷன்,
ஹீட்டு, அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், அப்புறம் சூரிய கதிர்வீச்சு இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுல உறுதியான வடிவமைப்பு கொண்டிருக்கக்கூடிய பேட்டரிஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்த பேட்டரிஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் செல்ஸ், அதாவது சூரிய மின்கலங்கள் மூலமா அங்க விண்வெளியில இருந்தே சூரிய ஒளி ஆற்றலை பெற்று அதை மின்னாற்றலா மாற்றி பயன்படுத்துற மாதிரியான ரீசார்ஜபிள் பேட்டரிஸா இருக்கும். இந்த பேட்டரிஸ்ல இன்னைக்கு பல வகைகள் இருக்கு. லித்தியம் அயான், லித்தியம் பாலிமர், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட், நிக்கல் கேட்மியம், லெட் ஆசிட் பேட்டரி, இந்த மாதிரி பல வகையான பேட்டரிஸ் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள்ல வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலா இந்த பேட்டரி தொழிலை பாக்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாட பயன்பாடுகள்ல பேட்டரி இடம் பிடிச்சிருக்கு. இந்த பேட்டரிஸால மனுஷங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா கண்ணம்மா? எந்த ஒரு பொருளுமே அதை உபயோகிக்கிற விதமா உபயோகிக்கும் போது நமக்கு பாதிப்பு இல்லதான். அதே போல இந்த பேட்டரிஸை நம்ம பாதுகாப்பா அதை தகுந்த முறையில உபயோகப்படுத்துற வரைக்கும் நமக்கு பாதிப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா பேட்டரிய பயன்படுத்துறது மூலமா அதுல நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளோ இல்ல தேவையில்லாத பயப்படக்கூடிய மாதிரியான எதுவும் நமக்கு நடக்காது. ஆனா இந்த பேட்டரிஸை பயன்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள்னு இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டு ஜாமான்கள்லாம் இருக்குல்ல, அதுல வந்து இந்த பட்டன் டைப்ல ரொம்ப சிறிய அளவுல இருக்கக்கூடிய பேட்டரிஸ்லாம் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள்களை ரொம்ப சின்ன குழந்தைங்க கையில கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்க அதை முழுங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி கேசஸ் நிறையாவும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வரதா சொல்றாங்க. இந்த விளையாட்டு பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே போட்டிருக்கும் காமாட்சி, இது வந்து 3 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது, இத்தனை வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் இந்த விளையாட்டு பொருள்களை பயன்படுத்தணும்னு. அந்த மாதிரி ரிமோட் ஆபரேட்டட் அல்லது இந்த பேட்டரி ஆபரேட்டட் பொருள்கள்ல எல்லாத்துலயுமே அவங்களே வந்து வயது வரம்பு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். இதுக்கடுத்து இந்த பேட்டரிஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் பேட்டரிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இந்த உலோகங்கள் லெட்டு, கேட்மியம் இது மாதிரியான உலோகங்கள் எல்லாமே நச்சுத்தன்மை கொண்டது. இதுல இந்த பேட்டரிஸோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இத பத்தி தெரிஞ்ச நல்ல டெக்னிக்கலா இருக்கவங்க கிட்ட கொடுத்துதான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நம்மளா அந்த பேட்டரிஸை ஓபன் பண்ணி அதை எதுவும் நம்ம பயன்படுத்துறதோ அதை எதுவும் நம்ம சரி பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறதோ கூடாது. அதுல இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள்னால பாதிப்பு ஏற்படும். அப்புறம் உபயோகத்தும் போது இருக்கிறத விட உபயோகப்படுத்தின பேட்டரிஸை நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த குப்பையில போடக்கூடிய அந்த முறைகள்ல தான் அதிகமான பாதிப்பு நமக்கும் சுற்றுப்புறத்துக்கும் ஏற்படுது. பேட்டரிஸ் எல்லாத்தையும் மட்காத குப்பைகள் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு வச்சு அந்த குப்பை எடுக்க வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போடும் போதே நம்ம அந்த மட்காத குப்பைகள்ங்கிற இருக்கக்கூடிய பிரிவுல தனியா போடணும். இல்ல அப்படின்னா இந்த பேட்டரிஸை சும்மா தூக்கி நம்ம போடும்போது நிலம், நீர், சுற்றுப்புறம் எல்லாமே மாசுபடுறதுக்கு இது காரணமா அமையும். எல்லாத்துக்கும் நச்சும் ஏற்படும். ஸோ பொதுவா நம்ம பேட்டரிஸை சரியான முறையில பயன்படுத்தி சரியான முறையில அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுல இந்த பாதிப்பும் ஏற்படாது. சரி கண்ணம்மா, எதிர்காலத்துல இந்த பேட்டரிஸோட பயன்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப இந்த சிடி, ஃபிளாப்பி டிஸ்க், அதுக்கப்புறம் பட்டன் போனு இது மாதிரி இன்னைக்கு புழக்கத்திலே இல்லாம போயிருச்சுல அந்த பொருள் எல்லாம், அதே மாதிரி பேட்டரிஸும் மாறிடுமா? இல்ல வந்து இதுல எதுவும் அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேட்டரிஸோட பயன்பாடு குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல காமாட்சி. இன்னைக்கு இருக்கிற டிமாண்டை விட 2030ல 30% அதிகமான தேவைகள் தான் பேட்டரிஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா, பேட்டரி எரிசக்தி சேமிப்பு அமைப்பை மேம்படுத்துறதுக்காக தனியாரோட பேட்டரி எரிசக்தி சேமிப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 3760 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சரவையில முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. வரப்போற 2030லேருந்து 31ஆம் ஆண்டுக்குள்ள இந்த தொகை 5 தவணைகளா கொடுப்பாங்களாம். இது 100% மத்திய அரசோட மானியமா. பேட்டரி எரிசக்தி சேமிப்பு திட்டங்கள்ல ரூபாய் 9500 கோடி முதலீட்டுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா 4000 மெகாவாட் ஹவர்ஸ் பவரை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பேட்டரிய வச்சு தொழில் முனைவோரா வரவங்களுக்கு அரசாங்கம் வந்து உதவித்தொகை கொடுக்குன்னு சொல்றீங்களா கண்ணம்மா? நிச்சயமா காமாட்சி. இந்த துறையில இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த துறைக்கு வந்தா அரசாங்கம் இந்த பேட்டரி எரிசக்தி துறையில ஊக்கத்தொகை வழங்குறதுக்கு தயாரா இருக்குது. இன்னைக்கு கூட எரிசக்தி துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க,
லித்தியம் அயான் பேட்டரிய இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதா. அதனால இந்த பேட்டரி தொழிலுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு காமாட்சி. இன்னைக்கு காலையில இருந்தே பேட்டரியால நமக்கு கண்டோன்னு நினைச்சேன் கண்ணம்மா. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல நிறைய விஷயம் பேட்டரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நம்ம நேயர்களும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கண்ணம்மா காமாட்சி நிகழ்ச்சி வாயிலா கேட்டிருப்பாங்கன்னு நம்புறேன். ஆமா காமாட்சி, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்துடன் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூலமா செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பத்தின இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் கண்ணம்மா காமாட்சியின் நன்றிகள்.